ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வேர்ட் பார்க்க போகிறோன்னா கொஞ்ச் அப்படின்னா இப்போ தீய அணை அப்படி சொல்லுவோம், அந்த அணைக்கிறது அந்த வேர்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். திருப்பி தாகத்தை தனி அப்படின்னு தணிக்கிறது அந்த வேர்ட்ஸ்க்கும் நம்ம கொஞ்சங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதோட சினானிம்ஸ் பார்க்கலாம். டிஸ்மேண்டில் இதான் கொஞ்சோட சினானிம்ஸ். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். இக்னைட் அப்படின்னா இப்போ கொஞ்சம்னா தீயை அணைக்கிறது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இக்னைட்னா தீயை பற்ற வைக்கிறது அந்த அர்த்தத்துக்கு நம்ம இக்னைட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். We quenched our thirst at a mountain spring. We quenched our thirst at a mountain spring. ஒரு மலை நீரூற்றில் நாங்கள் எங்கள் தாகத்தை தணித்தோம். அதாவது we quenched our thirstனா நாங்கள் தாகத்தை தணித்தோம். அட் த மவுண்டைன் ஸ்ப்ரிங்னா அந்த மலையோட நீரூற்றில் நாங்கள் எங்களோட தாகத்தை தணித்தோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹெவி ரெயின்ஸ் quenched the fire. ஹெவி ரெயின்ஸ் quenched the fire அப்படின்னா கனமழையால் தீ அணைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹெவி ரெயின்ஸ்னால் கனமழையால், quenched the fireனா அந்த தீயை அணைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, the firemen were unable to quench the fire. the firemen were unable to quench the fire அப்படின்னா அந்த தீயணைப்பு வீரர்களால் தீயை அணைக்க முடியவில்லை. the firemen wereனா தீயணைப்பு வீரர்கள் unable to quench the fireனா unableனா முடியவில்லை, to quench the fire அந்த தீயை அணைக்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். He stopped to quench his thirst at a stream. He stopped to quench his thirst at a stream. அதாவது அவர் தாகத்தை தணிக்க ஒரு ஓடையில் நின்றார். He stoppedனா அவர் நின்றார். to quench his thirstனா அவரோட தாகத்தை தணிக்க at a stream அந்த ஓடையில், அதாவது அந்த ஓடையில் அவர் நின்று இந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக அந்த ஓடையில் அவர் நின்றார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் எக்ஸசைசிங் ஃப்ரூட் ஜூஸ் ஆர் எக்ஸலன்ட் பிகாஸ் தே quench your thirst. After exercising, fruit juices are excellent because they quench your thirst. அதாவது உடற்பயிற்சி செய்த பிறகு பழச்சாறுகள் மிகச் சிறந்தவை, ஏனெனில் அவை உங்கள் தாகத்தை தணிக்கின்றன. ஆஃப்டர் எக்ஸசைசிங்னா உடற்பயிற்சிக்கு பிறகு, ஃப்ரூட் ஜூஸஸ் ஆர் எக்ஸலன்ட்னா பழச்சாறுகள்லாம் சிறந்தவை, பிகாஸ்னா ஏனெனில், தே quench your thirst அவை உங்கள் தாகத்தை தணிக்கும், அதனால் பழச்சாறுகள் எக்ஸசைஸுக்கு அப்புறமா நம்ம குடிக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.